அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மார்ச் 10ஆம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது 112 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிறப்பு புலனாய்வு குழுவினர் சைதாப்பேட்டை 9வது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். நேற்று ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜரான போது பென்டிரைவ் மூலமாக அவருக்கு குற்றப்பத்திரிகை நகல் என்பது வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 190 சாட்சியங்கள் அதில் இருப்பதாக கூறப்படுகிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கு மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இன்று மதியம் மீண்டும் ஞானசேகரன் சைதாப்பேட்டை 9வது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரிடம் எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து பெறப்பட்டு இந்த வழக்கு மகிழா நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 10ஆம் தேதி மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை தொடங்க இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதனால் மார்ச் 10ஆம் தேதி மகிழா நீதிமன்றத்தில் ஞானசேகரன் அங்கு ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.